அது ஒன்றும் இல்லை டீ, சும்மா தான். சரி நம்ம போவோம். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, யாரவ யாரவ ஊர் சொல்லு சாரவ, அவனா என்ன. நம்ம வந்து நிக்கிறோம், அது கூட தெரியாம கண்ணை மூடிட்டு என்ன பாட்டு பாடுறா. ஏய் என்னட்டி ஆச்சு இவளுக்கு? ஏட்டி இவ அந்த ராகு பையிலே நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏ பிரகவி, எந்திரி டீ, கை கால் அலமாம அப்படியே வந்து படுத்துட்ட. எந்திரி வா, ஒரு சோஃபால போய் உட்காரலாம். சரி வாங்கட்டி, அங்கே போய் உட்காரலாம். நீ வேற காமெடி பண்ணிட்டு. ஏண்டி என்ன பார்த்தா நல்லா இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? பின்னாடி எத்தனை பேர் சுத்தினாங்க தெரியுமா? நல்லா ஜோக் சொல்றடி ராகவி, நல்லா இருக்கு உன் ஜோக்கு. எங்க எத்தனை பேர் தெரிஞ்சீங்க சொல்லு. ஏய் என்ன என்ன கலாய்க்கிறீங்களா? ஐயா ஐயா, ரூம் என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? இது ஹாஸ்டல் நினைச்சீங்களா உங்க வீடு நினைச்சீங்களா? மேடம் அது வந்து இல்லை மேடம், நாங்கள் வரும்போதே ரூம் இப்படி தான் மேடம் கிடந்துச்சு. இப்படி தான் கிடந்துச்சுன்னா ஏன் சுத்தம் பண்ண மாட்டீங்களோ? உங்கள் வீடுனா இப்படி தான் போட்டுட்டு இருப்பீங்களா? மேடம் அது வந்து இல்லை மேடம், இப்போ தான் வந்து உட்காந்தோம், அதான் மேடம் இப்படி இருக்குது. இந்த இப்போ சுத்தம் பண்ணிடுவோம் மேடம். சரி, உங்கள் ரூமில் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கோம் மேடம். ஒரு ரூமுக்கு 5 பேர் 6 பேர் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், சரியா? சரிங்க மேடம். உன் பின்னாடி என்னம்மா புகை வருது? ஐயோ கொசுவத்தி மேடம், கொசு தொல்லை தாங்கல, அதனால கொசுவத்தி பத்திருக்கு மேடம். சரி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் போய் கூட்டு வரேன். அப்பாடி போய் தொலைஞ்சிருச்சு ராட்சசி. என்ன டீ, இன்னும் 2 பேரை கூட்டு வரேன்னு போறாங்க. நம்ம 4 பேரும் ஜாலியா இருந்தாமே, இனிமே அந்த ஜாலியெல்லாம் இருக்குமா? இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருட்டி. நம்ம அந்த மேடத்தை பார்த்துட்டு பயத்தில் எந்திரிச்சு நிற்கணும். இவள் பாருட்டி அந்த பீம்பக்க விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துட்டே இருக்கா. எங்கே அந்த மேடம் பிள்ளைய வரும்னு சொல்லிச்சு, ஆளையே காணோம். இந்த பாருங்க பிள்ளைகளா, இவங்கதே புதுசாக வந்திருக்கிறவங்க. இவங்கள எல்லாரும் ஒன்றாதே இருக்கணும், சரியா? சண்டை சத்திரவு எதுவும் போடக்கூடாது, சரியா? இதெல்லாம் உங்கள் வீடு மாதிரி நீட்டாக வச்சுக்கிறணும். இனிமேல் இந்த மாதிரி பாட்டில் இதெல்லாம் பார்த்தேன் அவ்வளோதே உங்களுக்கு. என் பேர் கவிதா, இவன் பேர் சரிதா. நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கள் ஊர் வந்து அங்கிட்டு காத்தவராயன் சைடு. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வந்து சேர்ந்தோம். ஹாய், என் பேர் சரிதா. அதே அந்த பொண்ணு சொல்லிடலவா, நல்லா பேசுறீங்களே. வந்த உடனே ஹாஸ்டல் ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்களா? நல்லா சொன்னாங்க. எது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்பா அப்பா அப்பா. ஆமா, ஏன் நீங்க நான் வரல? நான் போகலான்னு சொன்னேன். இவனே வேணாம், நம்ம 2 நாள் கழிச்சு போவோன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, 2 பேரும் அப்போ ஒன்னாதே முடிவெடுப்பீங்க போல. அப்ப நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சீங்களா? அப்போ நீங்கள் 2 இல்லை, இனிமேல் நம்ம 6 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருக்கணும், ஓகேவா? ஓகே ஓகே. நீங்களாம் உங்கள் பேரை சொல்லவே இல்லை. நானே எல்லாம் பேர் சொல்லவா? இவ பேரு பிரகவி, இவ பேரு மீனா என்ற மீனுக்குட்டி. சும்மா இருட்டி. இவ பேரு மஞ்சு. அப்போ 5 ஸ்டார் எங்கன்னு கேட்கக்கூடாது. ஓய், சாப்பாட்டு பிள்ளை அடிச்சுச்சோ, சீக்கிரம் வாங்க போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. என் இனவாடி, நீ வாடி சாப்பிட போகலாம். போகலாம் போகலாம், வாங்க சீக்கிரம். சூப்பராக இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ஃபஸ்ட்டு நல்லா இப்படி இருக்குமா, அப்புறம் போக போக ரொம்ப கேவலமாக இருக்குமா, எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. அப்படிலாம் அவள் பார்க்க மாட்டா. எப்படி இருந்தாலும் என்ன, சோறு கிடைச்சா போதும், ஃபுல் போடுவா. கவிதா சும்மா இருட்டி. அப்புறம் என்னைய சாப்பாடுறாமன்னு நினச்சிக்குவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ சாப்பாடுறாம தானே. சீக்கிரம் சாப்பிடுங்கடி, போடா. இவ ஒருத்திமா பறந்துட்டே இருப்பா. வாங்கம்மா சிங்கரு, இப்பதே உங்களுக்கு கண்ணு தெரியல, சீக்கிரம் சாப்பிடுங்க போலாம். சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு லேடி ராகவி. நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் தரையிலேயே படுக்கலாம் மாட்டி. ஒன்னா கதை விட்டுட்டு ஜாலியா தரையிலே படுத்தோம்னா சூப்பரா இருக்கும்.
படுக்கலாம் முட்டி. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இப்படித்தான் படுப்போம். கரண்ட் போச்சுன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மாடியில் போய் படுப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா கதை விட்டுட்டே படுக்கலாம். அப்போ ஊட ஊட வந்து ஒவ்வொருத்தையெல்லாம் கிள்ளி விட்டு ஓடுவாளுங்க. சரியான காமெடியாக இருக்கும். எல்லாரும் அப்படியே படுங்கட்டி. என்ன டீ இப்படி குச்சமுச்சான்னு படுத்துருக்கீங்க? படுத்துருக்க பார்த்தா சிரிப்பா வருது டீ. இவளை பாரு, காலு கையை மடக்கிட்டு என் மேலே போட்டுட்டு எப்படி கிடக்கானுன்னு. நான் வேணா உங்ககிட்ட வரவா? வேணாம் பிரகவி, அவளாச்சும் காலு கையதே போடுறா. இவ முழுசா உங்க மேலே வந்து படுத்துருவா. ஐயோ சாமி வேணாம்ப்பா. கதை விடுவோம் அது விடுவோன்ட்டு ஆளுக்கு கண்ணை முடி கொரட்டை விட்டு தூங்கிட்டாளுவ. நீனும் தூங்கு சரிதா. நமக்கு இப்போ தூங்கினாதான் காலையில் எந்திரிக்க முடியும். நம்மள வேற புதுசா என்னன்னு தெரியாது, அதனால முன்னாடியே போகணும். நாளைக்கு கதை விட்டுக்கலாம்.